ஐயோ, என்ன பேச்சு சத்தம்லாம் கேட்குது. காலையில் விடிஞ்சிருச்சோ? விடிஞ்சிருக்கும். இவ வேற தூங்குறா. நல்ல வேலை டியூஷன் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். சரி, டியூஷனுக்கு போயிட்டு கொண்டு போய் வேலை விடணுமா? நம்ம கிளம்புவோம். எனக்கு கதவுலாம் திறக்கிறாங்க போல். எல்லார் வீட்லேயும் இப்போ தான் கூட்ட போகிறாங்க போல். சரி, நம்ம போய்ட்டு முன்னாடி கூட்டி வாசலெல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவோம். தூங்குது பாரு பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு. பார்த்தாலே கடுப்பாகுது குட்டி பிசாசு. நிலா, இப்படி நவுந்து படுத்துக்க, அக்கா ஏஞ்சி போய்க்கிறேன். அப்படியா போவோம்? ஆமாம், இப்படியா நீலாம் செவுறு கட்டி வச்சுருக்க அப்படியே உடச்சிக்கிட்டு போகிறதுக்கு. முச்சை முறையும் பாரு, கொஞ்சம் நவுறேன். தூங்க பண்ணிக்கிட்டே எனக்கு தான். இதை தூங்கட்டும், டயர்டாக வேற இருக்குது. நம்ம போயிட்டு கிளம்புவோம். ஹால்லாம் ஒரே குப்பையாக இருக்குதே. சரி, போய்ட்டு வாசலை போய்ட்டு பார்த்து கூட்டுவோம். பால்காரவங்க வேற வந்துடுவாங்க. சீக்கிரம் வாசலை பெருக்குவோம். என்னது இது இவ்வளோ குப்பையாக இருக்குது? நம்ம நிற்கிற இடமே ரொம்ப குப்பையாக இருக்குது. சரி, கூட்டுவோம். போஸ்ட் ஏதாவது வந்திருக்குமோ? மெசேஜ் வேறு வந்துச்சு எனக்கு 2 நாளாக. போஸ்ட்டு வேறு பார்க்கணும். நம்ம கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை பார்க்கலாம். கூட்டியாச்சு. இந்த வாருகோலை ஓரமாக வச்சுட்டு இந்த போஸ்ட்டை திறந்து பார்ப்போம். ஐயோ, சாவி எடுத்துகிட்டு மறந்துட்டேனே. சரி, போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாவி எங்கே? இந்த இருக்குது. சரி, திறந்து பார்ப்போம். என்னது? என்னென்னமோ இருக்குது. கிஃப்ட் பாக்ஸு. நம்மளுக்கு யார் கொடுத்துருப்பா? சரி, எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம்? இதான் அழகாக இருக்குது. ஃபார் யூன்லாம் போட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். என்ன பேப்பர் இருக்குது? ஐயோ, புசுக்குன்னு பேப்பரில் வச்சு கொடுத்துட்டாங்க. என்னமோ போட்டிருக்கு. சாராவா? சாரா ஃபேன்சி. ஏதாவது கடையிலேருந்து கிஃப்ட் கொடுத்துருவாங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரா? சாரா ஃபேன்சி ரஷ் 20% டிஸ்கவுண்ட் ஆல் ஃபேன்சி ஐட்டம் இன் ஒன் ஷாப். என்னது இது? அட்ரஸை பார்ப்போமா? 12 KK நகர் KL ரோடா? அட போங்கடா. இப்போ என்கிட்ட அவ்வளோ திங்ஸ் இருக்குது ஏற்கனவே. இதில் ஃபேன்சி வேறு. இதுலேயும் அதுவாக தான் இருக்குமோ? சரி, தூக்கி போட்டுருவோம். இதுக்கு பிரித்து பார்ப்போம். குப்பையை போட்டுருவோம். பால்மா, பால் 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 வாங்கிக்கிங்கம்மா. இந்தாங்கம்மா பால். இருங்க நானே நல்ல பாட்டிலாக எடுத்துக்கிறேன். சரிம்மா, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க. இதை எடுத்துக்கிறேண்ணா. உள்ளே போவோம். அப்பாடா. சரி, போய்ட்டு காஃபியை போட்டுட்டு அவளை எழுப்பி பல் வளர்க்க சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு சாப்பாடு மேகி தான் செஞ்சு தரணும். ஸ்கூலுக்குங்கிற பாரு, டியூஷனுக்கு அனுப்பி வைப்போம். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நேற்று செம காற்றடிச்சிது. எப்படி இருந்தாலும் செடியெலாம் ரொம்ப விழுந்து போய் கிடக்கும். தோட்டத்தை போய்ட்டு க்ளீன் பண்ணுவோம். நான் நினச்ச மாதிரியே தான் இருக்குது எல்லா செடியும். ஐயோ, ஆசையாக வச்ச செடி. சில செடி பூலாம் கூட பூத்துருக்கு. ரோஸ்லாம் கீழே விழுந்து கிடக்குது. என்னது இது? செங்கல்லாம் அடுக்கி வச்சதெல்லாம் களைஞ்சி போயிருக்குது. தட்டிலாம் இப்படி கிடக்குது. சரி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. தேவையில்லாமல் இதெல்லாம் இருக்குது. இந்த புல்லெல்லாம் இவ்வளோ முளைச்சி போயிருக்குது அதுக்குள்ளே. இது எல்லாத்தையும் இப்படியே எடுத்துப்போம். இதெல்லாம் போய்ட்டு கொட்டிட்டு வருவோம். இப்போ வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்போ வாங்கினது? இன்னும் இங்கே இருக்குது. தேவையில்லாமல் இதெல்லாம் எடுத்து போட்டுருவோம். சிலக்கல்லு உடஞ்சி போய் வேற கிடக்குது. எடுத்துகிட்டு போய்ட்டு கொட்டிட்டு வருவோம். ஐயோ, தூக்கமில்ல அம்மா. சரி, இதை நவுத்தி வைப்போம். எப்போ நவுத்தி முடியல. வரைக்குமா? இந்த ஜாமான் அப்படி ஓரமாகவே இருக்கட்டும். யார் பார்க்க போகிறா? இப்போ தோட்டத்தை பார்ப்போம். அட, இவ்வளோ அழகாக இருக்குது. சரி, நம்ம ஹாலில் வேலை இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். சரி, ஹால்லாம் ஒரே குப்பையாக இருக்குது. கூட்டுவோம். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ளே தான் வைப்போமே. சரி, நம்ம போய்ட்டு குளிக்க போய்ட்டு வருவோம். ஐயோ, சண்டை நடக்குது நம்ம தெரியல. நம்மளே காஸ்டியூம்லாம் போட்டு வந்துட்டோம். அப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது. சரி, ஒரு எழுப்புவோம். எந்திரிக்கிறாளா பாரு. நிலா குட்டிமா, எந்திரிங்க. அக்கா 5 ஸ்டார் வாங்கி வச்சுருக்கேன். 5 ஸ்டார் வேணுமா வேணாமா? வேணும். டியூஷன் போக சொல்லுவியே. டியூஷன்லாம் இன்றைக்கி லீவு. வா நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன். இந்த மாதிரி புது ட்ரெஸ்லாம் அதுக்கு தான் போட்டிருக்கேன்.
எங்கே போகிறேன் நம்ம? அதுவா உன்னை நான் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நான் உனக்கு டாய்ஸ்லாம் வாங்கி தரலான் இருக்கேன். டாய்ஸா? நீ பொய் சொல்கிற. எனக்கு டாய்ஸ்லாம் நீ வாங்கி தர மாட்டியே. ஆமாம், உண்மையில் தான். பார்பி தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கி தர போகிறேன். ஐ சரி, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரவா? குளிச்சுட்டு வா. சீக்கிரம் வா, ஏஞ்சி வா. நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது? நீ குளிக்கவே வேணாம், ஒழுங்கு மாதிரியே டியூஷன் கிளம்பு. டியூஷனா? நான் டியூஷனாக போக மாட்டேன். நான் போய் தூங்க போதப்போ. ஏய் இங்கே வா. எங்கே போகிற? இன்றைக்கி டியூஷன் நீ போயே தரணும். என்ன நீ லீவில் போன தடவை லீவில் ஏபிசிடி மறந்துட்டேன். இந்த தடவை லீவில் காயாச்சா மறக்கலான்ட்டு இருக்கிறியா? உன்னை அடி பின்னி எடுத்துருவேன். லீவு தான்ப்பா. ஏன்னா 9 நாள் தானே லீவ் விட்ருக்காங்க. பரவாயில்ல, டியூஷன் போகலாம். போ. ஐயோ டியூஷனா? கடுப்பாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விளையாடலாம் போகக்கூடாது, டியூஷன் தான் போகணும். நான் போய்ட்டு உனக்கு நூடுல்ஸ் கிண்டி எடுத்துகிட்டு வரேன். இங்கேயே போய்ட்டு பல் வலிக்கிட்டு வசிக்கணும். சரி, நம்ம வெளில போவோம். ஏய் நிலா, என்ன இது? பல்லு வலிக்க போகிற இனிமே தான் போறியா? சரி இரு, மேகி நூடுல்ஸ் ஒன்று வாங்கிட்டு வாங்க. இங்கே தானே தெருமலையில் தானே கடை இருக்குது. சரி வாங்கிட்டு வரேன். காசு எங்கே இருக்கு? பிள்ளையார் சாமிக்கிட்டே இருக்கு பாரு. சரி போவோம். இப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் இருக்கோன்னு கடைக்கி விட்டுட்டே இருக்காங்க. இன்னும் இங்கே ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. என்னன்னு இங்கேயே உட்காந்து பிரித்து பார்க்குமா? இது என்னன்னு பிரித்து பார்க்குமா? என்ன என்னமோ ஹிந்தியிலலாம் எழுதியிருக்குது. சரி, இதை மூடி வச்சுருவோம். இதில் என்னமோ தமிழில் எழுதியிருக்குது. இதில் ஒரு வேளை இங்கிலீஷில் எழுதியிருக்குமோ? சரி பிரித்து பார்ப்போமா? என்னமோ இருக்குது, ஊற்றி பார்ப்போம். ஐயோ வெயிட்டாக இருக்குது. ஆமாம், என்னமோ ஏக்கு. இந்த எம் இருக்குது. எம் யார்? எம் ஃபார் யார்? மாம் தான் எம் ஃபார். ஐயோ என் பேர் எம் கிடையாது, என்னு. சரி எனக்கு வேணாம். சரி அக்காத்தை போய்த்து கொடுப்போம். இவ வேற மேகி வாங்கிட்டு வந்துருப்பாளான்னு தெரில. மேகி வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்தோ. இது என்னது? மேகி கூட என்னமோ சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. சரி சாக்லேட் சரி. இது என்னது? யார் இருக்கா எம் பேரில்? இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன தெருவில் கடந்தது எதையாவது பொறுக்கிட்டு வந்திருக்கியா? நான் அப்போலாம் பண்ண மாட்டேன் உன்ன மாதிரி. சி, இப்போவே வாய் அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத, அப்புறம் அடிச்சு போடுவேன். எங்கேயும் இருந்தது எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லு. அதுவா, அந்த ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அதில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமலே இருந்துச்சு. அதில் கண்டுச்சு என்னமோ ஹிந்திலலாம் இது இருந்துச்சு. ஹிந்திலையா? அது இங்கிலீஷில் எழுதிருந்துச்சு. ஆமாம் இங்கிலீஷில் தான். சரி வாய் அடிச்சிட்டு இருக்காங்க. போய்ட்டு பல் வலிக்கிட்டு வா போ. என்ன சாப்பிட்டியா இல்லையா? என்ன தட்டையை நீயே கழுவிட்டியா? இல்லையே, நான் இன்னும் கழுவவே இல்லை. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். அதை ஏன் இப்படி வலிச்சு நக்கி வச்சுருக்கேன்? சரி போயிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு போடு. நான் போய்ட்டு இந்த துணியை காய போட்டு வரேன். நமக்கு எப்போதும் இந்த ஜடை போட்டால் தான் அழகாக இருக்கும். தலையை சீவியாச்சு, பவுடர் அடிச்சுட்டாச்சு. சரி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். சரி இந்த ஃபோனு பேக்கெல்லாம் எடுத்து வைப்போம். நான் போய்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரேன். இது எல்லாத்தையும் எடுத்து வசிக்கணும். என்ன கால் எத்த மாட்டுது? அம்மா ஐயோ எல்லாம் வீந்துட்டு. பட என்னோட பொம்மை பேக் இது. பொம்மை ஜாமெண்ட்ரி பாக்ஸ், நோட்டு, பென்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எடுத்து வைப்போம். என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? நான் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டேன்டா. எப்போல்லாம் சாவி எடுத்துக்கணும்.